ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வில்லேஜ் vlog. இப்போ வந்து எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் வந்து நின்றுட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து முருங்கைப்பூ வந்து பூத்திருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. மார்னிங் வந்து அந்த நல்ல ஒரு பறவைகளோட சத்தம், அந்த இதமான காற்று, இந்த பூவெல்லாம் பார்க்க ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. சிட்டு இங்கே இருக்கியா? முன்னாடிலாம் இங்கே தெரியும், மாமரம் வந்ததுனால இப்போ தெரியல. இப்போ நானும் என்னோடய ஹஸ்பண்டும் 2 வீலரில் போய்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து பிராலிமலை ஒரு 15 மினிட்ஸ் ட்ரைவ் தான். அதனால தான் சரின்ட்டு அப்படியே வந்து வண்டியில் போயிட்டு வரலான்னு கிளம்புனோம். போகிற வழியில் வந்து எடுத்தது இதெல்லாம். கோயில் வரைக்கும் போகலை, ஜஸ்ட் வந்து அந்த ரோட்டில் மட்டும் நாங்கள் வந்து ட்ரைவ் பண்ணி போயிட்டு வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்தாலே தெரியும், இதான் பிராலிமலை முருகன் கோயில். அப்புறம் ரிட்டன் வர்ற வழியில் வந்து செங்கசூளை இதெல்லாமே இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே ஆன் தி வேல அப்படியே பார்த்துக்கிட்டே போனோம். ஊருக்குள்ளே வந்தோடனே வந்து ஐஸ் வண்டி வந்துச்சு. அதை வந்து எனக்கு வந்து பெப்சி ஐஸ்னால் ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ இருக்கிற ஐஸில் வந்து நாங்கள் சின்ன வயசில் சாப்பிட்ட டேஸ்ட்டு இல்லை. ஒரு மாதிரி ரொம்ப உப்பு கரிச்சு அந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் வாங்கி சாப்பிட்டு பார்க்கணுன்னு வாங்கினேன். சின்ன பிள்ளையில் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றது வந்து அந்த பெப்சி ஐஸு, ஜவ்வரிசி ஐஸு, சேமியா ஐஸ் அந்த மாதிரி சாப்பிடுவோம். இப்போ நிறைய வருது, சாக்கோபார் எல்லாமே வருது. கேட்டுட்டு இருந்தேன் அந்த அண்ணாட்ட என்னென்ன ஐஸ் வச்சுருக்கீங்கன்னு. அப்புறம் அங்கே இருந்த வரைக்கும் சின்ன வெங்காயம் வந்து அதிகமாக சமைச்சு சாப்பிட்டோம். அப்புறம் வந்து நொங்கு வந்து ஒரு 2-3 டைம் தான் எங்களுக்கே கிடச்சிது அந்த சீசன் வந்து முடிய போனப்போ. ஸோ கிடைக்கும் போதெல்லாம் வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டோம். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து பனைமரம் எல்லாமே இருக்குது. ஆனால் வந்து நாங்கள் போகிறதுக்குள்ளே அதில் இருக்க இதெல்லாம் வந்து தீந்துடுச்சு. ஸோ அப்போ எங்கே கிடச்சதோ அதை வாங்கி நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோம். அங்கே இருந்த வரைக்கும் இளநீர் வந்து டெய்லியுமே குடித்தோம். இப்போ பார்க்குற இந்த வீடு வந்து மோர் தென் ஒரு 45 இயர்ஸ்க்கு வந்து பழமையான வீடு. இதில் தான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட், அவங்க அண்ணா எல்லோரும் சின்ன வயசாக இருக்கும்போது வளர்ந்தது. வந்து இந்த வீட்டுக்கான ஸ்டோரியை வந்து என்னோடய ஹஸ்பண்ட் நிறைய தடவை எனக்கு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு நிறைய மெமரிஸ் இருக்கும் இந்த வீட்டில். அவங்க ஐயா, அப்பை, அப்புறம் அவங்க சித்தப்பா ஃபேமிலி எல்லாருமே வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணதை பற்றி அவங்க சின்ன வயசில் நிறைய சொல்லுவாங்க. ஸ்கூல் வெக்கேஷனுக்குலாம் வந்து அதிகமாக அவங்க இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் இருக்கிற வீடு வந்து 2009 கட்டினது. அது வரைக்குமே எல்லாருமே இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 இயர்ஸாக அந்த வீடு வந்து யூஸ் பண்ணலை. அதனால வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் இடிஞ்சு விழுகிற மாதிரி தான் இருக்குது, ஏன்னா யூசேஜில் இல்லாதனால. பட் அப்போது வந்து ரொம்ப என் வீட்டுக்காரர் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே இந்த வீடு இருக்குது. அப்போவே வந்து இந்த மாதிரி கட்டி இங்கே தான் வந்து அந்த இப்போ இருக்கிற வீடு இருக்கிற இடம்லாம் ஃபுல்லாக களமாக இருந்துச்சு. ஓட்டு வீடு தான். அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய ஹாலு, அதுக்குள்ளே போனோன்னா ஒரு சின்ன கிச்சன் ஏரியா. அப்போ வந்து விறகடுப்பு யூஸ் பண்ணாங்க. நடுவில் வந்து இந்த மாதிரி மாடிஃபை பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து கிச்சனாக இருந்தது. இந்த ஒரு பெரிய ஹால், அங்கே குட்டியாக தெரிகிறது ரெஸ்ட் ரூம். அந்த மாதிரி இவ்வளோ தான் வீடே மொத்தமாக. இது என்ன மரம்? மாமரம். இது என்ன மரம்? லீஃபை பாரு, அது என்ன மரம்? நல்லா பார்த்துக்கோ அந்த லீஃப். நீம் ட்ரீ, வேப்ப மரம். சொல்லு. இளநீ மரம் இல்லை, தென்னை மரம். இப்போ நம்ம பாதாம் சாப்பிடுவோம்ல, அதுதான் இது. உன் கிட்ஸு கேப் எங்கடா? சீக்கிரம் போடு. செப்பல் போடுறா, இங்க இருக்கு. லோகன் எல்லாம் கிளம்ப போற முடியா? ஈகன் எங்க போறோம்னு இன்ட்ரோ சொல்லிடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Subapratap vlogs. இன்னைக்கு நம்ம வயலுக்கு போறோம். என்னாச்சு?
எங்கே போகணும்? பீச்சுக்கா? இங்கே அதெல்லாம் ஏறாத. வயலுக்கு நடந்து வர்ற வரைக்கும் தான் வெயில்லாம் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் உள்ளே வந்தோடனே அவ்வளோ சூப்பரான காற்று. கிணத்தெல்லாம் சுற்றி பார்த்தோம். அது கொஞ்சம் க்ளீன் பண்ணணும்னு பேசிகிட்டு இருந்தோம் இவனுங்களெல்லாம் ஸ்விம் பண்ணுறதுக்காக. எங்களுக்கு இளநீ வெட்டி கொடுக்குறதுக்காக ஐயாத்துறை அண்ணன் வந்துட்டு இருந்தாங்க. இவங்க வந்து ரொம்ப வருஷமாக வந்து இங்கே இருக்கிற வயல் காடு எல்லாமே பார்த்துக்கிறவங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா 50 வயசுக்கு மேலே, ஆனால் இன்னுமே நல்லா வந்து வேலை பண்ணுவாங்க. மரம்லாம் சூப்பராக ஏறுவாங்க. ஆக்டிவாக வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த அண்ணா தான் வந்து எங்களுக்கு டெய்லியும் இளநீ வெட்டி கொடுத்தவங்க. லோகன்லாம் வந்து இந்த அண்ணா கூட ரொம்பவே வந்து நல்லா அட்டாச் ஆகிட்டான். தெளிச்சிருச்சு ஒரு காய். அருவா கீழே போட்டிங்களா? பக்கத்து வயலில் வந்து நெல் விளைஞ்சிருந்துச்சு.
இங்கே மரத்தில் வந்து பெரிய தேன்கூடு கட்டியிருந்துச்சு. அவ்வளோ பெருசு, ரொம்பவே பெருசான ஒரு தேன்கூடு பார்த்தோம். விழுந்துச்சுன்னா வந்து அவ்வளோதான், அவ்வளோ தேனி வரும். நாங்கள் வந்து இதை பார்த்துட்டு தேன் எடுக்கலான்னு பேசிகிட்டு இருக்கிறதுக்குள்ளே அது வந்து 1 வீக்குள்ளே விழுந்துருச்சு. அவ்வளோ வெயிட்டு தாங்க முடியாமல் விழுந்துருச்சு. இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் அவ்வளோ பெருசாக இருந்தது. ஈவினிங் போல் வந்து க்ரில் பண்ணிகிட்ருந்தோம். இந்த க்ரில் வந்து நான் கோயம்புத்தூரில் இருக்கும்போது வாங்கினது. ரொம்பவே கம்மியாக அந்த டைம் வாங்கினோம். இப்போ வந்து ஒரு 7-8 இயர்ஸ் கிட்ட இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 1100லேருந்து அந்த 300 ரேஞ்சில் வாங்கினது. அங்கே இருக்கும்போதுமே வந்து க்ரில் பண்ணுவோம் கோயம்புத்தூர்லேயுமே. நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருந்தாங்க. சரி சிக்கன் க்ரில் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருந்தோம். இந்த குட்டி கார் வந்து ஈகன் 2.5 வயசில் இருக்கும்போது வாங்கினது. இப்போ வந்து லோகனுமே அது ஓட்டினா. க்ரில்லாம் பண்ணி சாப்பிட்டுட்டு எங்களுக்கு அந்த டே வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. ஊருக்கு போனோடனே வந்து இப்போ தான் வந்து பசங்களுக்கு நல்லாவே விவரம் தெரியுது. அதுவும் ஈகனுக்கு வந்து சின்ன வயசில் போனதெல்லாம் எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. இந்த தடவை போனது அவனோட மெமரியில் நல்லாவே ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. அவன் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணான். அதுதான் எனக்கு வந்து இந்த வெக்கேஷனில் வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். ஸோ க்ரில்லெல்லாம் பண்ணி சாப்பிட்டு நாங்கள் வந்து ரொம்பவே வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். எனக்கு வந்து நிறைய வீடியோஸ் இருக்கிறனால எடிட் பண்ணவும் வந்து கரெக்டாக டைம் செட் ஆகலை. இப்போ தான் கொஞ்சம் செட்டில் ஆகிருக்கேன். ஸோ நான் வந்து அப்பப்போ வந்து கலந்து வீடியோ போடுறேன். நான் வந்து ஒரு சில டைம்ஸ் வந்து இந்தியா விலாகு, துபாய் விலாகு, அப்புறம் யூஎஸ் விலாக் எல்லாமே வந்து எப்பப்போ முடியுதோ அப்படியே ஒரே மாதிரி கண்டினியூவாக இல்லாமல் மாற்றி மாற்றி போடுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.